ஹாய் மக்களே, இன்னைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவுங்க. வீட்லேயே சத்து மாவு அரைக்கிறது எப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு. ஸோ வறுத்து அரைக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் ரெகுலராக எடுத்துக்கும் போது ரொம்பவே ஆரோக்கியத்துக்கு நல்லது. உங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுக்கலாம். பெரியவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கலாங்க. ஸோ எப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அவங்க குழந்தைங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ பாதாமும் பிஸ்தாவும் முந்திரியும் இதில் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். பெரியவங்களுக்காக இருந்தால் குறைச்சிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டாக சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் மூங்கில் அரிசி 100 கிராம் அளவு, கருப்பு கவுனி அரிசி 100 கிராம் அளவு, பார்லி அரிசி 50 கிராம் அளவு, கோதுமை 50 கிராம் அளவு, சாமை 50 கிராம் அளவு, திணை 50 கிராம் அளவு. ஸோ குதிரைவாளி வரகு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் சேர்க்கல. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு கேரளா மட்டா ரைஸ் ஒரு 100 கிராம் அளவு. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒரு நல்லா மீடியம் ஃப்ளேம் டு லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் பொறுமையாக வறுத்து கொடுக்கணும். வறுபடும் போது இந்த அளவுக்கு நிறம் மாறி மணமும் லைட்டாக வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் தட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு நல்ல ஒரு பிளெயின் பிளேட்டை, ட்ரை பிளேட்டை க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டில் இதை மாற்றி ஆற விடுங்க. ஏன்னா அடுத்தடுத்து இன்னும் 2-3 பேட்ச் நம்ம வறுக்க வேண்டியிருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் அது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ செகண்ட் பேட்சில் 200 கிராம் அளவு கருப்பு உளுந்து, 150 கிராம் அளவு பாசிப்பயிருங்க. கருப்பு உளுந்துலலாம் எந்த அளவுக்கு சத்து இருக்குன்றத நீங்கள் ரீசெண்ட் டைம் வீடியோஸில் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிகிட்ருக்காங்க, டாக்டர்ஸ் எல்லாம். ஸோ அவ்வளோ நல்லது. பெண் குழந்தைகள் வச்சுருக்க பெற்றோர்கள் கட்டாயம் எல்லா உணவுகள்லேயும் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்க்க பழகுங்க. பெண் குழந்தைகளுக்கு இது ரொம்பவே நல்லது. ஸோ பாசிப்பயிறு அதுலேயுமே நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதனால தான் இது நமக்கு சத்து மாவில் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா கம்பு நல்லா ஒரு 1/4 கிலோ அளவு கம்பு, 300 கிராம் அளவுக்கு கேப்பை, 100 கிராம் அளவு வறுகடலை, அதாவது பொரிகடலை. நாங்கள் எங்கள் சைட் பொரிகடலை சொல்லுவோம், அந்த சைட் வறுகடலை சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து இதுவுமே ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. உடனே இந்த பொரிகளில் செவந்து வரும். அந்த செவந்து வர ஸ்டேஜில் அதையுமே இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஒவ்வொரு பிளேட்டாக மாற்றி நல்லா ஆற விடுங்க. ஈவனாக கடகடன்னு ஆற ஆரம்பிச்சிச்சின்னா அடுத்து நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாங்க. சூடு இல்லாமல் இருக்கணும். ஃபைனல் பேட்சாக பாதாம் 500 கிராம் அளவு, முந்திரி 250 கிராம் அளவு, பிஸ்தா 300 கிராம் அளவு, ஏலக்காய் ஒரு 20 நம்பர். ஸோ இந்த பேட்சில் இதை போட்டு வறுத்துக்கிறோம். இதுவுமே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வறுக்கிறது தான் இதில் மேஜரான வேலை. எல்லாத்தையுமே வறுத்து எடுக்கும் போது இந்த இது கொஞ்சம் ஆயிலாக இருக்கிற நட்ஸ் இல்லையா இதுங்கெல்லாம். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பக்குவமாக வறுத்து எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே ஆறுனதுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்க பாக்ஸ்லையோ இல்லை தூக்குவாளிலையோ மாற்றிட்டு மில்லில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது வீட்டில் மிக்ஸி ஜாரில் போடுறது அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காதுங்க, குறகுறப்பாயிடும். நம்ம போய் நல்லா பவுடராக பேஸ் பண்ணால் தான் இது லிக்விடாக நம்ம ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ காலையில் மார்னிங்கில் காஃபி டீக்கு பதிலாக இது ஈஸியாக குடிச்சிருவாங்க. மார்னிங் டைம்லேயே இதை பழக்கி விடுங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்திரிச்ச உடனே ஒரு 6 மணிக்கெலாம் கொடுத்துட்டோன்னா ஸ்கூலுக்கு கிளம்புறப்போ அவங்க ஒரு இட்லியோ தோசையோ சாப்பிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. டீ காஃபிக்கு பதிலாக இதை கொடுக்கறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணலாம். இப்போ இதை எப்படி மாவெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம் இல்லையா, அந்த மாவு எப்படி பக்குவம்லாம் பார்த்துக்கிட்டிங்களா. இப்போ அதை எப்படி நம்ம ஒரு கஞ்சி மெத்தடில் காய்ச்ச போகிறோன்னு பார்க்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு எடுத்துகிட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி பதத்தில் இருக்கணும். தண்ணி பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு ஸ்டவ்வில் வச்சு பொறுமையாக கொதிக்க விடணும். கை விடாமல் கிளறணுங்க. ஸோ கரண்டியை ஸ்டாப் பண்ணாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளாக் வைஸில் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ கொஞ்சம் திக்காக மாறும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நல்ல பபுள்ஸ் சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி திக்காயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அதுக்கு அடுத்து பபுள்ஸ் எல்லாம் சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு டைமிங்லாம் கிடையாது. இந்த மாதிரி கொதிக்கிறது தான் ஸ்டேஜ். ஏன்னா நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வறுத்துட்டோங்க. அதனால் இது எதையுமே ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு பபுள்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். 2 கிளாஸ் அளவுக்கு சத்து மாவு கஞ்சிக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதனுடைய அளவு அதிகமாக இருந்தால் குறைச்சிக்கோங்க. நாட்டு சக்கரையோட அளவு அதிகமாக ஃபீல் ஆச்சுன்னா குறைச்சிக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் பெரியவங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நாட்டு சக்கரையும் சேர்த்து ஒரு 1/2 கிளாஸ் பாலும் சேர்த்து இதையும் நல்லா கரைச்சி விட்டு எடுத்துகிட்டு, அதாவது ஒரு கூழ் பதத்தில் நல்லா நம்ம சிப் பண்ணி குடிக்கிற அளவுக்கு
தண்ணியாக தான் கொடுக்குறேன். ரொம்ப திக்காலாம் கொடுக்காம தண்ணியாக கொடுத்திங்கன்னா ஜீரணத்துக்கும் நல்லது. இதில் இருக்க புரதம், இதில் இருக்க சத்துக்கள், எல்லா வகையான சத்துக்களும் உடம்புக்கு ஈஸியாக சேர்ந்துக்கிறோம். குழந்தைங்களா இருந்தால் டெய்லி கொடுங்க. பெரியவங்களா இருக்கீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிங்க. இல்லைனா உங்களோட டாக்டரோட அட்வைஸ் எடுத்துகிட்டு இதை பார்த்து செஞ்சு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. கடைகளில் வாங்குகிற பொருட்களை விட இதெல்லாம் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது எந்த அளவுக்கு ஆரோக்கியம்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ எதுவாக இருந்தாலும் மோஸ்ட்டாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி இந்த மாதிரி முக்கியமான இன்க்ரீடியன்ஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி முக்கியமான சத்தான பொருட்களை வீட்டில் ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது என்னுடைய சஜஷனுங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாமா? என்னுடைய சேனலில் இது மாதிரி நல்ல வீடியோக்கள் தான் தொடர்ந்து வரும்.